Hello friends, welcome to Indian Jobs Mill. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சென்னை மெட்ரோ ரயிலில் இருந்து சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டைரக்ட் செலெக்ஷன் தான், எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ டிசிப்ளின், அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் 3 வருஷம் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் 60% ரவுண்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் ரெகுலர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர் ரெகுலர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எந்த டேட் அண்ட் டைமிங்கில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனிங் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, சிஐடி கேம்பஸ், தரமணி, சென்னை. ஓகேங்களா, ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த டேட் அண்ட் டைமிங்கில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிசிப்ளினுக்கும் ஒரே டேட் அண்ட் டைமிங் வராது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சூப்பர்வைசர் ஆப்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கு ஒரு டேட் அண்ட் டைமிங் கொடுத்துருப்பாங்க. இதுவே எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக டேட் அண்ட் டைமிங். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினுக்கான டேட் அண்ட் டைமிங் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, டைமிங் என்னவோ காமன் தான், எல்லா டிசிப்ளினுக்கும் 8:30க்கு நீங்கள் அங்கே ரீச் ஆகிடணும். அதாவது 8:30க்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா, அப்போது எந்த டைமிங்கில் இருந்து, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து எந்த டைமிங்க்கு கிளம்புனா நீங்கள் 8:30க்கு போய் ரீச் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து காமன் தான், டேட் மட்டும் மாறும் டிசிப்ளினை பொறுத்து. உங்கள் டிசிப்ளைன், அதாவது நீங்கள் எந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்னா, சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, அது போக எனி அதர் இன்ஜினியரிங், எனி அதர் டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு. சரிங்களா, இதுவே நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கலு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸு, இந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் இது தான். 3 இயர் ரெகுலர் டிப்ளமோ தான் எலிஜிபிள். பார்ட் டைம் கரஸில் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, 2 வருஷம் டிப்ளமோ, அது எலிஜிபிள் கிடையாது. 3 இயர் ரெகுலர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் இந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில். இப்போ இன்டர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் கம் தான், டைரக்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் ஃபீல்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செலெக்ஷன் மெத்தடாலஜி பாருங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜ், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், தமிழ் மொழி எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஃப்ளூயண்ட்டாக. ஓகேங்களா, இது அடுத்து சைக்கோ டெஸ்ட். இது எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு. இதுவே நீங்கள் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சைக்கோ டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது 2 மட்டும்தான் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கும். இப்போ செலெக்ஷன் மெத்தடாலஜி பார்த்துட்டோம். அடுத்து சேல்ரி எவ்வளோ இருக்கும். இனிஷியல் என்கேஜ்மெண்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. 26,660 உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் கம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 3 வருஷம், அடுத்து அந்த கான்ட்ராக்டை பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி ரவுண்டாக 60 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து நீங்கள் ஸ்க்ரீனிங் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க கீழே கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 காப்பி, உங்கள் பயோடேட்டா, அப்டேட்டட் ரெஸ்யூமு, 10th மார்க் ஷீட்டு, டிஓபி ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை 10th மார்க் ஷீட்டோ எடுத்துகிட்டு போங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸு, உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, அதாவது டிப்ளமோ செமஸ்டர் வைஸு, கன்சால்டேட்டடு, ப்ரொஃபஷனல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இது டெம்பரரி தான். கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோவில் ரெகுலர் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறப்ப, அதாவது சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப, உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது உங்களை ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? போஸ்டிங் எல்லாமே சென்னை மெட்ரோவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 3 வருஷம் தான் கான்ட்ராக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. கான்ட்ராக்ட் வந்து ஒர்க் நீடை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலை தேவையை பொறுத்து தான் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது இருக்கும். அது சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி மாறும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோவும் பார்க்க மாட்டிருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டிருக்கீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். யூஸ்ஃபுல்லாக அதாவது பார்க்குற சில பேருக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.